நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். நம்ம திருப்பி இன்றைக்கி ஒரு பக்ஷணத்தோடு தான் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாரையும். என்ன பக்ஷணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிப்பன் பக்கோடா சொல்லுவா, நாடா பக்கோடா சொல்லுவா. இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கும் பண்ணுவா, தீபாவளிக்கும் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமா இருக்கட்டும் தான் நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். தீபாவளியும் போது இருக்கவே இருக்குது, இன்னும் நிறைய பக்ஷணம் இருக்குது. ஸ்வீட்ஸ் தானே அப்போ மெயினாக. இப்போ சேவரிஸ்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இதை பண்ண ஆரம்பிக்கலாமா? வழக்கம் போல் அடுப்பை முன்னாடி பற்ற வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாகணும் இல்லையா? இருக்கு. இது வந்து கடலை மாவு. ரெண்டு கப் கடலை மாவு போடுறேன். ரிப்பன் பக்கோடா எப்பயுமே கடலை மாவில் தான் பண்ணுவா. சில பேர் கொஞ்சம் பைத்த மாவும் இதில் ஆட் பண்ணிப்பா. ஒரு கப் கடலை மாவு, ஒரு கப் பைத்த மாவு அப்படி ஆட் பண்ணி கூட பண்ணலாம். இது முன்னாடியே நான் வறுத்து வச்சுருக்கிறேன் பதப்படுத்தின அரிசி மாவு, அதை ஒரு கப் போடுறேன். இது என்னன்னு கேட்டேன்னா பொட்டுக்கடலை மாவு. இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கிட்ட போட்டேன்னா கூட போதும். நம்ம எடுத்துருக்கிற 2 கப்பு தான் அப்படிங்கிறதே ஒரு டீஸ்பூன் போட்டேன்னா போதும். ஜென்ரலி நாங்கள் நிறையா பண்ணினோன்னா எப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இப்போது 5 கப் கிட்ட கடலை மாவு எடுத்துக்கிறேன் அப்படி சொன்னேன்னா, அப்போ வந்து 1/2 கப் கிட்ட பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு வந்து கொஞ்சம் கரகரப்பு கொடுக்கும், ஆனால் நிறைய எண்ணெய் வரும். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க எல்லோரும். பொட்டுக்கடலை மாவு வேறு போட்டிருக்கிறதுனால இதுக்கு 1 டீஸ்பூன் தான் எண்ணெய் போடுறேன். பெருங்காயப்பொடி, மிளகாப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு, ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். எப்பயுமே பக்ஷணத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பிசைஞ்சு பண்ணுறது தான் நல்லது. ரொம்ப நாள் மாவு அப்படியே பிசைஞ்சு வச்சுட்டே இருந்தோன்னா அது கொஞ்ச நாள் ஆக 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 அது லூஸ் ஆகும். லூஸ் ஆனால் அது சேப்பாக தான் ஆகும். சில பேர் வந்து இதில் சுடுற எண்ணெயை ஒரு கரண்டி விட்டுப்பாங்க. எனக்கு அதில் அவ்வளோ தூரம் அபிப்பிராயம் கிடையாது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சிக்கு வாசனை வருமோன்னு எனக்கு வருது. ப்ளஸ் சாப்பிட்றது நல்லதாக தான் சாப்பிட்றது. அது எதுக்கு எண்ணெயை காய்ச்சி அதில் விடணும்? கொஞ்சம் நெய்யோ இல்லை வெண்ணெயோ போட்டு சாப்பிட்றதுன்னு தீர்மானிச்சுட்டா நல்லதாக சாப்பிட்றணும். சாப்பிடவே கூடாதுன்னா நம்ம சாப்பிடவே வேண்டாம், எதுவுமே சாப்பிட வேண்டாம். இதுதான் என்னுடைய பாலிசி. அதனால் நான் பக்ஷணம்லாம் பண்ணுறது வெண்ணெயோ நெய்யோ யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். தண்ணி விட்டு பிசைகிறோம். நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. வழக்கம் போல் மாவு பிசைஞ்சாச்சு. புளியார் பிடிச்சி வச்சிடலாம். ரிப்பன் பக்கோடா ஆச்சுங்கிறது இப்படி இருக்கும், லைன் லைனாக போட்டிருக்கோம். இதுதான் ரிப்பன் பக்கோடா ஆச்சு. இது நாடா பக்கோடா சொல்லுவா, ரிப்பன் பக்கோடா சொல்லுவா, ஓலை பக்கோடா சொல்லுவா. அவங்கவுங்களுக்கு எப்படி சௌரியமோ அதை இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது ஓசை அடங்கினதுக்கு அப்புறமா தான் திருப்பி விட முடியும். முன்னாடியே திருப்பினா அது தொஞ்சு போன மாதிரி இருக்கும், அப்படியே கலைஞ்சு போயிடும். அது அப்புறம் உங்களுக்கு ரவுண்டாக எடுக்க முடியாது. அது வந்து ஒரு மாதிரி பீஸாக எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் உண்மை சொல்லணுன்னா, அந்த மாதிரி தேங்கோல் படியை விட இந்த மாதிரி தேங்கோல் படி ரொம்ப ஈஸி. அது ஒரு தடவையும் அந்த தட்டு நம்ம கையோடு வந்துடும். இதுனா அடியிலே இருக்கும். இந்த தட்டுக்கு இந்த படிக்கு பேர் செங்காலிபுரம் படிம்பா. இது வந்து கும்போணத்துக்கிட்ட கிடைக்கும், நல்லாயிருக்கும்.
வடாத்துக்கெல்லாமும் இதுதான் யூஸ் பண்ணுவாள். பக்ஷணத்துக்கெல்லாமும் இது ரொம்ப நன்னாவே இருக்கும். பார்த்திங்கன்னா ஓசை அடங்கிடுத்து. இப்போ எடுக்கலாம் இதை. இந்த வருஷனில் இருக்கிற நாடா பக்கோடா, ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடா எப்படி வேணால் சொல்லலாம். இது உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.